நிகழ்வுக்கு தலைமை தாங்குகின்ற ஃபவுண்டேஷன் ஃபார் ஃபியூச்சர் லீடர்ஸ் என்ற இந்த ப்ரொஜெக்டுடைய தலைவர் ஷேக் சித்திக் அதிபர் அவர்களே, இங்கு சமூகம் தந்து மேடையிலே அமர்ந்திருக்கின்ற மதிப்புக்குரிய ஆலிம்களே, இந்த நிறுவனத்துடைய போர்டு மெம்பர்ஸ், இங்கு சமூகம் தந்திருக்கிறவர்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த லீடர்ஸை உருவாக்குகின்ற இந்த பணியிலே தங்களது பிள்ளைகளை ஒப்படைத்து அவர்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இந்த ஃபவுண்டேஷன் ஃபார் ஃபியூச்சர் லீடர்ஸ் என்ற அந்த பேர், அதுக்கு வச்சிருக்கிற பேரே நான் நினைக்கிறேன் மிகவும் முக்கியமான ஒரு பெயர், அல்லது அந்த வேலை திட்டமே ஒரு மிக முக்கியமான. என்ற பொதுவாக எங்களோட சமூகத்தில் நிறைய குறைபாடுகளை பற்றி நாங்கள் பேசுவோம். எல்லா குறைபாடுகள்லையும் மிக தலையான குறைபாடு, மிக பிரதானமான குறைபாடு எங்கள்கிட்ட நல்ல லீடர்ஸ் இல்லாமல் இருக்கிறது. நல்ல தலைவர்கள், தகுதி வாய்ந்த தலைவர்கள், சமூகத்தை வழிநடாத்தி கொண்டு போகிற தலைவர்கள், நாங்கள் சொல்லுவோம் விஷனரி லீடர்ஸ்ன்னு சொல்லுவோம். மிக நீண்ட தூரத்துக்கு சிந்தித்து வழிநடாத்துகின்ற தலைவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பார்க்கிற, அவர்கள் உருவாக்கிய சமூகத்தில் பார்க்கிற அந்த மாதிரியான தலைவர்களை எங்களுக்கு காண முடியாமல் இருக்குது. நீங்கள் அரசியலை மட்டும் இதில் சம்மந்தப்படுத்தி கொள்ளாதுங்க, எல்லாம் தான். அரசியல் மட்டுமல்ல, தலைமைத்துவம் எல்லாத்துக்கும் சம்மந்தமானது. எனவே மிக முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் என்று நான் நினைக்கிறேன். பெரிய வேலை திட்டம், ஈஸியாக முடிக்கிற, மிச்சம் லேசாக செய்கிற, கஷ்டப்படாமல் அச்சீவ் பண்ணுற ஒரு விஷயமல்ல இது. நிச்சயமாக அல்லாஹு தாலா, நான் அவர் பேசினத கடைசி பாதையில் வந்தேன், அல்லாஹு தாலா அவர் அந்த எண்ணம், அந்த தூய எண்ணம், அல்லாஹ்வுக்காக செய்யணும் என்ற அந்த அந்த மனசில் இருக்கிற அந்த தேட்டங்கள், சமூகத்தில் நல்ல தலைவர்களை உருவாக்கணும் என்ற அந்த தேவையை நிவர்த்தி செய்வதற்காக செய்கிற இந்த வேலை அல்லாஹ் தாலா அங்கீகரிக்கணும். நிச்சயமாக அதுக்கும் நிறைய நன்மைகளை அவருக்கும் அவரோடு சேர்ந்து இயங்குகின்ற உழைக்கின்ற எல்லோருக்கும் மறுமையிட அவர்களோட மீசானில் நிறைய நன்மைகளாக, பாரம் கூடிய நன்மைகளாக ஆக்கணும் என்று நான் இந்த மேடையிலேயே பிரார்த்தனை செய்து கொள்கிறேன்.